ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலு கருவாடு வறுவல். வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி கடவுள்தம்பருப்பு போட்டுக்குங்க. கடவுள்தம்பருப்பு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தையும் வதக்கிக்குங்க. நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை 2 உருவி போட்டுக்குங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியவும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கினதும் இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்குங்க. காரத்துக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி வேண்டாம், தனி மிளகாத்தூள் போட்டுக்கும். சூப்பராக இருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதையும் வதக்கிட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்குங்க. நல்லா வதக்கிட்டு கருவாடு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவிடுங்க. 2 தடவை 3 தடவை நல்லா கழுவிடுங்க. கருவாடு ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றியாச்சு. எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்துருச்சு. இப்போ நல்லா வதக்கிட்டு பாருங்கள், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ நல்லா இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு எல்லாத்துக்குமே என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.